ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்றது பார்த்தீங்கன்னா பொங்கல் ஸ்பெஷல் வெண்பொங்கல் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு சின்ன டம்ளரில் பார்த்திங்கன்னா பச்சரிசி எடுத்துருக்கிறேன். அது கூட பார்த்திங்கன்னா அரை டம்ளர் பைத்தம்பருப்பு தான் எடுத்துருக்கிறேன். அந்த பைத்தம்பருப்பை நம்ம பொன்னிறமாக வறுத்துட்டு தான் ஊற வைக்க போகிறோம். ஒரு பேனில் பார்த்திங்கன்னா அரை டம்ளர் கிட்ட பைத்தம்பருப்பு எடுத்து அதை நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். இது குக்கரில் சீக்கிரமாக ஒரு 4-5 விசில் விட்டிங்கனாவே சீக்கிரம் நல்லா குழஞ்சிடும். ஏன்னா நம்ம முன்னாடியே ஊற வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ நம்ம அரிசியில் வறுத்து வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கிட்ட நல்லா ஊற வச்சிட்டிங்கனாவே சூப்பராக நல்லா ஊறிடும். அப்போ நம்ம ஒரு 4 விசில் 5 விசிலில் நல்லா சாதம் குழஞ்சிடும். சீக்கிரமாகவே நம்ம தாளித்து எடுத்துட்டாவே வேலை முடிஞ்சிடும். இப்போ குக்கரில் தான் மாற்றிட்டு நம்ம இதுக்கு தேவையான நான் 1.5 அளவுக்கு தண்ணி அரிசி பருப்பு எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா குழைய வச்சு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான தாளிப்பு பார்த்துடலாம். ஒரு பேனில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் எண்ணெய் தான் விட்டுருக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் நெய் விட்டாக்கா சாப்பாட்டில் அந்த நெய் மணம் அந்த அளவுக்கு தெரியாது. இப்போ நம்ம ஒரு கைப்பிடி 2 ஸ்பூன் கிட்ட இஞ்சியை தான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அது நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டால் தான் நம்ம சாப்பிடும்போது வாயில் தட்டுப்படாத இருக்கும். நம்ம சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும் போது சூப்பராகவே இருக்கும். இது நல்லா அது பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் கிட்ட ஜீரகம் சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரியட்டும். இப்போ 1 ஸ்பூன் கிட்ட மிளகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கிட்ட மிளகு ஒன்று பாதியமாக நுணுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு அதை நல்லா வறுத்து விடலாம். இப்போது ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அது நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வர அளவுக்கு நல்லா அதை வறுத்து விட்டுக்கலாம். அடுப்பை பார்த்திங்கன்னா சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் கிட்ட பெருங்காயத்தூள் தான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விடலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நல்லா பொங்கல் நல்லா மணமாக இருக்கும். கோவிலில் கொடுக்குற பிரசாதம் போல் இருக்கும். 3 பச்சை மிளகாய் நல்லா பொடி பொடியாக நறுக்கினதை சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடலாம். ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடலாம். என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திராட்சை ஒரு ஸ்பூன் கிட்ட அளவுக்கு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே எல்லாமே நம்ம மசாலா ஐட்டம் சேர்க்கும் போது இது கொஞ்சம் சேர்த்தா தித்திப்பாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற சாதத்தை இதில் சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விடலாம். எப்போவுமே நெய் நான் ஆரம்பத்தில் கொஞ்சமாக தான் சேர்ப்பேன். ஏன்னா அந்த நெய் உடைய வாசம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியாது. நம்ம சாதத்தில் சேர்க்கும் போது தான் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக நல்லா மணமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது இப்போ தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம அரிசி வேக வைக்கும் போது சால்ட்டு சேர்த்துருப்போம். இப்போ கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையாக இருந்தால் அதிகமாக கூட விட்டுக்கலாம். இல்லைனா இதே போதும்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நெய் பொங்கலில் அதிகமாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சாப்பிட நல்லாவே இருக்கும். சூடாக சாப்பிடும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். இதே கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் அப்படியே விருகின மாதிரி ஆகிடும். இப்போ இதை நம்ம ஒரு வானலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளான வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. பொங்கல் வச்சு இந்த மாதிரி வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.